ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு சரியான மேட்ச் இருக்குங்க. இந்தியா vs இங்கிலாந்து. கண்டிப்பாக செமிஃபைனல், அதுவும் T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல் போது கண்டிப்பாக மேட்ச் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக இன்றைக்கி மேட்சுக்கோசம் தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடிட்டு வந்துட்டுருக்கு. அது ரெண்டுத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல் போயிடுவாங்க. நம்ம இங்கிலாந்து இந்தியா மோதும், அதில் யார் ஜெயிக்கிறோம் அவங்க ஃபைனலில் மோதுவாங்க. அதனால் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா காலையில் குல்தீப் யாதவ் பத்திரிக்கையாளர் சந்திச்சாருங்க. அப்போ சில பல கருத்துக்கள்லாம் சொன்னார். முக்கியமாக இந்திய அணி பற்றியும் அவரோட ஸ்ட்ராட்டஜி பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, குல்தீப் யாதவ் அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் இந்திய அணி ரொம்பவே பலமாக இருக்குது. எங்களோட பேட்டிங் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கெடப்பார் பேட்டிங் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு லைனப் இருக்குது. போலிங்கை பார்த்திங்கன்னா பும்ரா அப்புறம் ஹர்தீப் சிங் எல்லாம் ஃபார்மில் இருக்காங்க. என்னோடய வேலை நான் என்னன்னு கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வேலை மிடில் ஓவரில் ஸ்கோரை கம் பண்ணணும், டீமுக்காக விக்கெட் எடுத்து கொடுக்கணும். அது மட்டும் தான் என் வேலை. அதை நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாட்டி உலகக்கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம். உலகக்கோப்பையை எங்கள் நாட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கோசரம் தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கான முயற்சி இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் 2 போட்டி இருக்குது. அந்த 2 போட்டி நாங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும் போதும். இந்த உலகக்கோப்பையை எங்கள் நாட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதனால் முக்கியமாக நாங்கள் இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணணும் தான் எங்களோட குறிக்கோள் இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபெக்ட் போட்டு இங்கிலாந்து அணியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவ் பேசியிருக்காரு. எல்லாம் ஒரு 13 வருஷ கனவுங்க. இந்தியா மக்களோட 140 கோடி மக்களோட கனவுன்னு சொல்லலாம் இந்த வேர்ல்டு கப்பு. பார்க்கலாம், ஏன்னா 50 வேர்ல்டு கப்பு அடிப்போன்னு பார்த்தோம். அதுவும் ஃபைனல் வரைக்கும் வந்து ஆஸ்திரேலியாக்காரன் நம்மளை சொல்லி அடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கு இப்போ ஒரு சொல்லி அது முடிஞ்சுக்கிட்டதோட 8-9 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே T20 வேர்ல்டு கப் வந்திருக்கு. இந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்திய அணி கோப்பையை வெண்டாங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்குன்னா ஆறுதலாக இருக்கும் நம்ம இந்தியன் ஃபேன்ஸுக்கு. அதுக்கான முயற்சி தான் இந்திய அணி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக உலகக்கோப்பை வெல்லும் நான் நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்து சொல்கிற அளவுக்கு டீம் நல்லா தான் இருக்குது. பட் அவங்களோட போலிங் இன்னும் கூட ஒரு வீக்னஸாக தான் இருக்குது. இந்தியாவை கம்பேர் பண்ணால் அவங்க போலிங் வீக்னஸ் தான். அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து நம்ம ஒரு 200 அது மாதிரி கிட்ட அடிச்சுட்டா நம்ம போலிங் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால் நம்ம அதுக்குன்னு இங்கிலாண்டை கொஞ்சம் கேர்லெஸ் எடுத்துக்கூடாது. அவங்களும் ஒரு நல்ல டீமு தான். முக்கியமாக இந்த சால்ட்டு, ஜோஸ் பட்லரு, அப்புறம் புக்ஸு அப்படி ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களெல்லாம் எடுத்துகிட்டா ஓரளவுக்கு இங்கிலாந்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி இன்றைக்கி நைட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கு என்னமோ இந்திய அணி இன்றைக்கி வின் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணிட்டு போங்க. இந்தியா வின் பண்ணுமா இல்லை இங்கிலாந்து வின் பண்ணுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.